பேசுவோம். நேர் தயாரா இருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஐம் ஷாம். ஹாய் ஷாம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு மேம். ஓகே, சொல்லுங்க ஷாம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெல்லை, திருநெல்வேலி. ஓ, திருநெல்வேலி. ஓகே, எப்படி அல்வா எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா இல்ல வாங்கியிருக்கீங்களா? அல்வாவும் கொடுத்துருக்கேன், மல்லிகைப்பூவும் கொடுத்துருக்கேன். அல்வாவும் கொடுத்துருக்கீங்க, மல்லிகைப்பூவும் கொடுத்துருக்கீங்க. அப்ப மதுரையில யாராவது ஆள் இருக்காங்களா? மதுரைன்னா குண்டிமல் ஃபேமஸ், நெல்லைனா அல்வா தானே ஃபேமஸ். ஆமா, மதுரையில வந்து மல்லி ஃபேமஸ் இல்ல, நீங்க தான் மல்லி கொடுத்துருக்கீங்களே. ஆமாங்க, அங்க இருந்து வாங்கி இங்க கொடுத்துருவாங்க. ஓ, அங்க இருந்து வாங்கி நீங்க வந்து இங்க திருநெல்வேலிக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, திருநெல்வேலிக்கு அல்வாங்கிறது இதுதானா? ஆமாமா. ரைட், கேப்ல கடை வெட்டிடுவோம்ல. அது என்ன கடாங்கிறது தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. எந்த கடை அது? பல கடை இருக்கு, எந்த கடை சொல்றது? என்னென்ன? பல கடை இருக்குங்க, எந்த கடைன்னு சொல்றது? ஓ, பல கடை இருக்கா? ஐயோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் உங்ககிட்ட. அப்ப நீங்க அழகி கவிதை மாதிரி தானே இருக்கீங்க. ஓகே, அப்ப ஒரு கவிதை சொல்லுங்க. ஓகே, உங்களே சொல்றீங்களா? சொல்லுங்க, கேப்போம் நீங்க எப்படியா சொல்றீங்கிறது. ஓகே, சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, சொல்லுங்க. அங்கமெல்லாம் தங்க நகை தங்கமிக்கும் மங்கையவள், செம்பவளமே நீ எல்லாமே மணக்க மெருகு பூசி, இளம் தென்றல் முத்தமிட இதழ் விரித்து பேசுகையில் செந்தமிழும் பணிந்திடுமாம் இனிமையான மென்றது. மெய்மேக்கு மேனியவள் வெளிரெண்டில் விண்மையில் நீந்த விட்டு சின்ன இடை ஆடி வர அன்னடை போட்டு வரும் அன்னவள், ஆம் என்னவள். ஓகேவா? இப்படி கவிதை சொல்லிதான் எல்லாரையும் கவுக்குறீங்க போல நீங்க. இல்லங்க, பாட்டுல கவிதை சொல்லுவேன், எனி டாபிக் தான் சொல்லிடுவேன். ஓ, அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன டவுட்ங்கிறது கேளுங்க. டாக்டர் கொடுங்க. தாராளமா டாக்டர் கிட்ட பேசலாம், பேசுங்க. சொல்லுங்க சார். சார், ஒன்னும் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து எனக்கு 28 ஏஜ் ஆகுது. சரி. ஆல்ரெடி மேரிடு. சரி. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்றோம்ல 45 மினிட்ஸ்க்கு மேல போயிடுது. புரியல. இல்ல, ஒரு 40 நிமிஷம் ஆயிடுது. சரி சரி சரி. அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனி ப்ராப்ளம் சார்? இல்ல, இது சில பேருக்கு கிடைக்கலன்னு ஒவ்வொருத்தங்க அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமா, கிட்ட போகும்போதே ஊத்திடுது அப்படி இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரு. கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே போயிடுது, மனைவியை திருப்திப்படுத்த முடியல. சரி, இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆமா, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்ப 28ல இருக்கிறத 38, 48, 58, 68 வரை கடைபிடிய கொண்டு போற மாதிரி பாத்து. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உடம்ப நல்லா சேஃபா பாத்துக்கிறதுக்கு இன்னும் திட உணவுகள் எடுத்துங்க, கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லது. பிஞ்சிலேயே பழுத்தாது, அதனாலதான் வந்து நிறைய பேரை கவர் பண்றாரு. அப்படியே இருக்கட்டும். இல்ல, பழம் பிஞ்சு அப்பதான் பழுக்கும், அப்பதான் காய் வச்சு பூ வச்சு பழம் காய்க்க முடியும். நீங்க நல்லா வந்து அதுல காய் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பழம் வச்சு நல்லா கும்பிடுங்க. தீபாவளி வேற வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து பட்டாசு போட்டு கொளுத்தி விட்டுறாதீங்க, அப்பமா எதுக்குமே வேலை செய்யாது. பாராசூட் இருக்குல்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஓ, பாத்தீங்க, சந்து சந்தா தெரிஞ்சிடாதீங்க, அதுக்கப்புறமா ஒண்ணுத்துக்கும் உதகாது. ரொம்ப நன்றி கால் பண்ண. கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி, வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?